ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட் எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக அந்த ப்ரைஸ் எக்ஸ்டென்ஷன் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் பேசிக்காக ரன் பண்ணுற ஒரு சர்ச் கேம்பெயினில் உங்களுடைய ப்ராடக்ட், அதுக்கான ப்ரைஸ், அதுக்கான டிஸ்கவுண்ட் இது எல்லாமே ஷோ பண்ணலாம். ஓகேங்களா, அப் டு 8 ப்ராடக்ட் ப்ளஸ் அதுக்கான காஸ்ட்டோட நீங்கள் ஷோ பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த மெயின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் எக்ஸ்டென்ஷன். நான் எக்ஸாம்பிளுக்கு சர்வீசஸ் எடுத்திருக்கேன். சர்வீசஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் இது டென்டல் ரிலேட்டட் அப்படின்றதுனால நான் டீத் ஒயிட்னிங் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வாக்கின் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் ப்ரைஸ்க்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா அப் டு 50% ஆஃப் அப்படின்னு தரப்போகிறேன். ஸோ அதை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க டெஃபினட்டாக இந்த ஆடை கிளிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் சர்வீஸ் கேட்டகரியும் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் டென்டல் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னோட ஹெட்லைனில் நான் டென்டல் ரிலேட்டட் சர்வீசஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் ப்ரைஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ என்னோட கேம்பெயினுக்கு வரேன். ஸோ கேம்பெயினில் நீங்கள் கேம்பெயின் லெவலில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் உங்களோட எக்ஸ்டென்ஷனை. ஓகேங்களா, ஸோ கிரியேட் நியூ கொடுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட லாங்குவேஜ் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் மெயின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய பிராண்ட் இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிராண்ட் இருக்குது, ஈவெண்ட் இருக்குது, லொகேஷன், இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது இங்கே. ஓகேங்களா, உங்களுடைய சர்வீசஸ்க்கு எது ஃபிட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிராண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்பெனி ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்க, ஒரு பிராண்ட் ப்ராடக்ட்டை அப்படின் போது நீங்கள் இந்த பிராண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். பிராண்டுனா இப்போ ஒரு ஃபிலிப்ஸ் ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அந்த பிராண்ட் அப்படின்னா ஃபிலிப்ஸில் இருக்கிற எல்லா பிராண்ட் ப்ராடக்ட்டையும் நீங்கள் இங்கே ஷோ பண்ணலாம் அப் டு 8 வரைக்கும். அப்புறம் நீங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது யாருக்கு லொக்கேஷன் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாலிடே கம்பெனிக்கெல்லாம் இந்த லொக்கேஷன் சூஸ் ஆகும். ஸோ லொக்கேஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தாய்லாந்து கொடுக்கலாம், ஸ்ரீலங்கா கொடுக்கலாம், சிங்கப்பூர் கொடுக்கலாம், இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜ் கொடுக்கலாம், ஹனிமூன் பேக்கேஜ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிக்கு அப் டு இவ்வளோ ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் கேட்டகரி நீங்கள் வந்து ஒரு ரீட்டைலராக இருக்கீங்க அப்படின்னா ப்ராடக்ட் கேட்டகரி சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க வாஷிங் மிஷின் ஸ்டார்டிங் ஃப்ரம் இப்படி கொடுக்கலாம், ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் சர்வீஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு சர்வீசஸ், அதுக்கான ப்ரைஸ், அதுக்கான டிஸ்கவுண்ட் தரீங்க அப்படின்னா நீங்கள் சர்வீசஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 8 நீங்கள் ப்ராடக்ட் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன தரப்போகிறேன் அப்படின்னா சர்வீசஸ் கொடுக்க போகிறேன். நான் எக்ஸாக்டாக ஒரு சர்வீசஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் குவாலிஃபையர் அப்படி இருக்கும். ஓகேங்களா, அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரம் அப் டு ஆவரேஜ்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து அப் டுவும் கொடுக்கலாம், ஃப்ரம்மும் கொடுக்கலாம். ஃப்ரம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய சர்வீசஸ் அப்படின்னா நீங்கள் ஃப்ரம் கொடுக்கலாம். அப் டு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1500க்குள்ளவே உங்களோட சர்வீசஸை முடிச்சிடலாம் அப்படின்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃப்ரம் கொடுக்குறேன். கரன்சி சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து இந்தியாவோட ஐஎன்ஆர் சூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் எக்ஸ்டென்ஷன் ஐட்டமை பார்ப்போம். ஸோ இதுதான் மெயின், இதுதான் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான திங். ஓகேங்களா, இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஹெட்டரில் ஒரு சர்வீசஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் டீத் ஒயிட்னிங் எடுக்கிறேன். ஸோ இதோட மெயின் சர்வீசஸ் அப்படின்றதால அந்த சர்வீசஸ் எடுக்கிறேன். ஸோ ஹெட்டரில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டீத் ஒயிட்னிங் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் பர் ஹவர், பர் டே, பர் வீக் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க எதுக்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஹாலிடே பேக் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஒரு பர் மந்த்துக்கு அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் நோ யூனிட்னு தரேன். ஸோ 500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் தர வேண்டியிருக்கும். டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கெட் டீத் பிரைட்டர் அண்ட் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் சர்வீசஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவங்களுக்கு இப்போ டீத் ஒயிட்னிங்கை தேடி வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ஆட் ஷோ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க டீத் ஒயிட்னிங் எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் மெயின் பெனிஃபிட்ஸ் இந்த ப்ரைஸ் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறதுனால. நீங்கள் வந்து யூஆர்எல்லும் கொடுத்துக்கலாம். உங்களோட வெப்சைட்டில் பர்டிகுலராக டீத் ஒயிட்னிங் பேஜுக்கான யூஆர்எல் இங்கே கொடுத்துக்கலாம். நான் ஆஸ் அப்னா நான் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து ஸோ நான் லேண்டிங் பேஜ் தந்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ உங்களோட பர்டிகுலர் ப்ராடக்டோட பேஜோட யூஆர்எல் இங்கே தாங்க நீங்கள். ஸோ அவ்வளோதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து நீங்கள் வந்து அப் டு 8 ப்ராடக்ட் வரைக்கும் நீங்கள் ஷோ பண்ணலாம். ஓகேங்களா, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 உங்களுக்காக நான் செய்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஒயிட் ஃபில்லிங் எடுக்கிறேன்.
ஒயிட் ஃபில்லிங் போடுறேன். அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நேச்சுரல் அப்பியரன்ஸ்னு தரேன். அடுத்து உங்களோட ஃபைனல் URL தரணும். ஓகேங்களா? அடுத்து நான் அடுத்த ஐட்டமுக்கு போகிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பிரேசஸ் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் டீத் ஸ்ட்ரைட்னிங் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2500 rupees நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் URL சேம் இதே தான் URL தரேன். ஸோ அடுத்து இன்னொரு ஐட்டம் கிளிக் பண்ணுறேன், URL பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான ஹெட்லைன் க்ளீனிங் அண்ட் பாலிஷிங். ஸோ ஹெட்லைனில் தரேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1200 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் தரணும், டீத் அப்பியர் ஒயிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஸோ இங்கே தந்துட்டேன். ஸோ ஃபைனல் URL நம்ம தரணும். ஓகேங்களா? ஸோ நாம் 4 ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கோங்க. நீங்கள் அப் டு 8 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து அட்வான்ஸ் மோட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி எல்லா எக்ஸ்டென்ஷனுக்கும் ஒன்றே தான். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு டெய்லி ஒரு 2 hour வந்து ஹாப்பி ஹவர் பண்ணுறீங்க, உங்களோட சர்வீசஸ் தரீங்க அப்படின் போது நீங்கள் பர்டிகுலராக ஒரு 2 hour நீங்கள் கொடுத்துக்கலாம். மதியம் நீங்கள் ஒரு 12லேருந்து 2 மணி வரைக்கும் ஹாப்பி ஹவர் இருக்குது உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் அப்படின் போது நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி அந்த நேரத்தில் நீங்கள் ஆட் ரன் பண்ணிக்கலாம், உங்களோட ஆஃபரை நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வீக்கெண்ட் பார்ட்டி இருக்குது அப்படின் போது நீங்கள் வந்து வீக்கெண்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரைஸ் எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சாட்டர்டே சண்டே மொத்தம் வீக்கெண்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்வான்ஸ் மோடில் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம மெயினாக அந்த ப்ரைஸ் எக்ஸ்டென்ஷனில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நான் ஜஸ்ட் சேவ் தரேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த ப்ராடக்ட் 4 சர்வீசஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ மினிமம் இதுவும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் அப்ரூவ் கிடச்சோடனே இந்த கேம்பெயினோட எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களோட சர்ச் ரிசல்ட்டில் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.